கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக, ஏந்துவதாக, உயர்த்துவதாக, பாதுகாப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற மங்கள வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இன்னைக்கு சிலர் உங்களை என்ன நடந்துச்சுன்னே தெரியாம உங்க பேர்ல ஒரு குற்றத்தை சாட்டி உங்களை நிந்தித்திருக்கலாம். நீங்க உங்க மனசு சொல்லுது, இவனுக்கு என்ன உண்மை தெரிஞ்சு என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், இதில் பின்னணியில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அவன் மனம் வந்த போகிற போக்கில் பேசி என்னை குற்றப்படுத்திட்டு இருக்கிறானே என்றெல்லாம் நீங்கள் மனவேதனையோடு இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அன்றைக்கு தாவீது ராஜா, அவன் ராஜாவானதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு வழியாக நடந்து போகும் பொழுது மரித்து போன செத்துப்போன தற்கொலை செய்த சவுலுக்கு அபிமானியாக இருந்த ஒருத்தன், அவனுடைய பெயர் சிமேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சவுல் ராஜா பட்டயத்தை நட்டு அதுக்கு மேலே விழுந்து அவன் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் சாவுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்தது, அவன் பட்டயத்தை நட்டு அதுக்கு மேலே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதுதான் உண்மை. ஆனால் நிறைய பேருக்கு சில காரியங்களில் உண்மை தெரியாமலே அவங்க மனம் போன போக்கில் இவன் காரணம் அவன் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்களும் அது மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அன்னைக்கு தாவீது அந்த வழியாக நடந்து போகும் பொழுது தாவீது தான் இந்த மரணத்திற்கு காரணம்னு சொல்லிட்டு அந்த தாவீதை பார்த்து பச்சை கெட்ட வார்த்தையாக இந்த சிமேயு என்கிறவன் மனுஷன் திட்டுறான். எப்படி திட்டுறான் தெரியுமா? பேலியாளின் மனுஷனே, செத்த நாயே அப்படின்னு ஒரு ராஜாவை திட்டுறான். ராஜாவை கூட அவன் மெய்காப்பாளன் போயிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவர் ராஜ பதவியில் இருக்கிற நாட்களில் ஒரு சராசரி மனுஷன் ஒருத்தன் அவனை பார்த்து பேலியாளின் மனுஷனே கேட்குறான். பேலியாளின் மனுஷன்னா நம்ம பாஷையில் பச்சை கெட்ட வார்த்தை. பேலியாள் அப்படின்னா தவறான விதத்திலே நடக்கிற ஒரு ஸ்திரீன்னு அர்த்தம். தப்பான பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவளுக்கு பிறந்த மனுஷனேன்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை பார்த்து பச்சை கெட்ட வார்த்தை பேசுகிறான். அடுத்து செத்த நாயேன்னு சொல்லி கூப்பிட்றான். நேருக்கு நேரம் கூப்பிட்றான். நம்ம நான் என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷத்தில் அவனை அடித்து துவச்சி ஒரு செகண்டில் காலி பண்ணிடுவான். அதே மாதிரி கூட இருந்த இவனுடைய மெய்காப்பால் அவனை இப்போ ஒன்றில்லைன்னு ஆக்கிறேன்னா, அப்போ தாவீது அந்த மெய்காப்பாளனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் ஒன்றும் பண்ணாதப்பா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த இந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை ஆண்டவர் சரி கட்டுவார். ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறான், போட்டுடா விட்டுடா அப்படின்னு சொல்கிறார். இந்த பெருந்தன்மை இன்னைக்கு மனுஷனுக்கு தேவை. இதே போல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நீ செய்தும் உன் பேரில் தப்பு இல்லாமல் இருந்தோம் யாராவது ஒன்று திட்டுனாங்கன்னா அமைதி அந்த இடத்துலேருந்து இவன் பேசின இந்த தீமையான காரியம் கர்த்தர் எனக்கு நன்மையாய் சரி கொட்டுவார் என்கிற விசுவாசத்தில் அந்த இடத்துல அவங்கள மன்னிச்சு நீங்கள் விட்டுட்டு வாங்க. ஒரு நாளும் பழிக்கு பழி வாங்காதீங்க. ஒரு நாளும் அவன் செய்த அந்த காரியத்தை நீங்களும் செய்தீங்கன்னா அவனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இந்த நல்ல குணாதிசயத்தை எடுத்துங்க. ஒரு நாள் வரும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு நல்ல ஒரு காரியத்தை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். யாராவது உண்மை தெரியாமல் எங்களை திட்டுனா அந்த இடத்துல அவர்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்காம, சரி அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி விட்டு விடுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் தாங்க. சிலர் இப்படிப்பட்ட காரியத்தில் மனம் நொந்திருக்கிறாங்க. இவனுக்கு தெரியாமல் இப்படி பேசிட்டானே, தெரிஞ்சு பேசினானா தெரியாமல் பேசினானா தெரியலையே, என் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. ஆண்டவரே, இவன் போய் இப்படி இதை பேசிட்டானே, எங்கள் அக்கா இதை பேசிட்டாங்களே, எங்கள் அண்ணன் பேசிட்டாங்களே, வேற ஒருத்தர் பேசியிருந்தா பரவாயில்ல, என் புருஷனே பேசிட்டாரு, அப்படியெல்லாம் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் இன்றைக்கு கேட்டு தாவீது சொன்னது போல அவர்கள் சிறுமையை பார்த்து அவர்கள் பேசின அந்த தீமையான வார்த்தைகளுக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நன்மையை சரி கட்டி தருவீராக. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன பாரங்கள், மன அழுத்தங்கள், அங்கலாய்ப்புகள்
செய்யாத தவறுக்காக அனுபவித்த தண்டனைகள், கேட்ட நிந்தைகள் என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் ஒருவேளை இந்த மாதிரி காரியத்தை செய்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தால் அவர்கள் மனம் திரும்புவார்களாக நான் ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களில் தாவீதை உயர்த்தி அழகு பார்த்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்தாண்டவர். இவர்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொன்னதன் நிமித்தம், அதை அவர்கள் சகித்து கொண்டதன் நிமித்தம் இவர்களுக்கும் ராஜ மேன்மைத்தார். இயேசுவின் மூலம் ஆமென்.